அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்திலே குரு பார்வையுடன் கூடிய ராகு பகவான், 11ஆம் இடத்திலே கேது பகவான். இது மிகச்சிறந்த அமைப்பு. 5ஆம் இடத்திலே இருக்கிற ராகு பகவான் குரு பார்வையை பெற்றிருப்பதால் எளிதிலே மகான்களுடைய ஆசியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஆலய தரிசனம் அடிக்கடி நிகழும். குலதெய்வ வழிபாடு வெகு சிறப்பாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. மேலும் தைரியமும் உங்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த அளவிலே இருந்து எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொண்டு சேர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு புதிய வீடு, வண்டி, வாகன சேர்க்கை என்பது மிக அற்புதமாக அமைய காத்து கொண்டிருக்கிறது. பழைய வீட்டினை ஒரு சிலர் மாற்றி புதிய வீடு வாங்குகின்ற யோகம் காணப்படுகிறது. சுபகாரிய நிகழ்வுகள் அடுத்தடுத்து இல்லத்திலே நிகழ ஆரம்பிக்கும். இதனால் உறவினர் வருகையினால் இல்லம் ததும்பி வழியும். மகிழ்ச்சி வெள்ளம் அனைவருக்கும் பெருகும். வீட்டுக்கு தேவையான அனைத்து சாமான்களையும் வாங்கி குவிப்பீர்கள். என்றாலுமே அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே சற்று கவனித்து வாங்குவது தேவையாக இருக்கும். காரணம், உங்களுடைய விரயம் சுப விரயமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பொருட்களிலே உங்களுடைய வரவு என்பது செலவாகி விடக்கூடாது. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இந்த வருடம் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு செய்கின்ற மருத்துவ செலவு வெகுவாக குறைந்துவிடும். மேலும் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் மிகுந்த சிறப்பினை தர காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை பெற்ற கருணாகம் சப்ராஜா அற்புதமான பலன்களை கொண்டு உங்களுக்கு பஞ்சமத்திலே இருக்கின்ற காரணத்தால் கொண்டு சேர்ப்பார். குழந்தைகள் தம் நிலையுணர்ந்து படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று விடுவார்கள். எனவே கவலைப்பட வேண்டியதில்லை. லாபஸ்தானத்தில் இருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு அனைத்து நண்பர்களையும் கொண்டு சேர்க்க காத்து கொண்டிருக்கிறார். லாபத்தில் இருக்கிற கேது பகவான் எல்லா விதத்திலுமே உயர்வினை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இந்த அமைப்பினால் நீங்கள் வெகு நாட்களாக தடைபட்டிருந்த பல நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேற காத்து கொண்டிருக்கிற வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. உத்தியோகஸ்தர்களுடைய பணிச்சுவை என்பது வெகுவாக குறைந்துவிடும். அவர்களுக்கு வேண்டிய விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு என்பது நல்லபடியாக கிடைத்துவிடும். உத்தியோகஸ்தர்கள் நல்ல பாராட்டுதல்களை மேலதிகாரத்தில் பெறுவதால் இந்த வருடம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஊதிய உயர்வினை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. விவசாயிகள் நல்ல மேம்பாட்டினை அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கும் மிக சிறப்பான வருடம் இந்த வருடம். கலைஞர்கள் அவர்களை தேடி வாய்ப்புகள் வந்து அவர்களை குதூகூலப்படுத்தும். மொத்தத்திலே துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது மிக சிறப்பான ஒரு நிலையை தர காத்து கொண்டிருக்கிறது. 80 விழுக்காட்டுக்கு மேல் ராகுகேது பகவான் நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்தார்கள். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டி எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பார்த்து செய்யப்படுவேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.